நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. தமிழகத்தை கபாலி ஜுரம் பற்றி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் டிக்கெட் கிடைச்சிருச்சா, எவ்வளவு கிடைச்சிச்சு, எங்க வாங்குனீங்க, எந்த ஷோ பாக்குறீங்க, இதுதான் தமிழகம் முழுக்கவே ஒரு பேச்சாக இருக்கிறது. கபாலியுடைய அந்த ரிலீஸ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு ஹைப், அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விளம்பரங்கள் என எங்கு திரும்பினாலும் கபாலி பற்றி பேச்சு. தொலைக்காட்சியில் கபாலி, ரேடியோவில் கபாலி என்று, நண்பர்களிடம் உரையாடும் போது கபாலி என்று, அதை பற்றியே ஒரு அதிகமான பேச்சுக்கள் கடந்த ஒரு வாரமாக சமூக ஊடகங்களிலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களிலும் சரி தொடர்ந்து போய்கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. இதன் விளைவாகவோ அல்லது இயல்பாகவோ இந்த கபாலிக்கான டிக்கெட்டுகளுடைய விற்பனைக்கும் கடும் போட்டா போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. திரையரங்குகள் இதை சாக்காக பயன்படுத்திக் கொண்டு மிக அதிகமான விலையில் அங்க இருக்கக்கூடிய டிக்கெட்டுகளை மிக அதிகமான கட்டணத்தை வசூலிக்கிறார்கள். 120 ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு அதோடைய அதிகபட்ச விலையாக இருக்கும் நிலையில் 1000 ரூபாய் வரை இந்த டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் தமிழகம் முழுவதும் எழுந்த வண்ணம் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கின்றன. இது சரியா என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி ஒரு திரைப்படத்திற்கு இன்று தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டு வெளியாகக்கூடிய நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் கபாலியும் ஒரு திரைப்படம் என்ற அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டுமா? இந்த ஒரு திரைப்படத்திற்கு இத்தனை அதீத முக்கியத்துவம் எதற்காக என்ற கேள்வியும் இன்னொரு புறம் சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வருகிறார்கள். இந்த கபாலி ஜுரம், தமிழகத்தை பற்றியுள்ள கபாலி ஜுரம் இயல்பானதா அல்லது அதீதமானதா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே வழக்கறிஞர் சமூக ஆர்வலர் சாந்தகுமாரி அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதே போல எழுத்தாளரும் குறிப்பாக ரஜினிகாந்த் குறித்த புத்தகங்களை எழுதி வருமான திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த கபாலி திரைப்படத்துடைய அந்த குழுவில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அதோடைய தயாரிப்பாளர் தானுவின் பிரதிநிதியாக திரு வெங்கட் சுபா இங்கே இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போல நம்முடைய திருச்சி அரங்கத்திலிருந்து நம்மிடையே இணைகிறார் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினராக இருந்த, தற்போதும் ஒரு தியேட்டருடைய ஒரு திரையரங்குடைய உரிமையாளர் இருக்கக்கூடிய திரு ஸ்ரீதர் அவர்கள் திருச்சியிலிருந்து இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பல்வேறு கோணங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த நிகழ்ச்சியை நான் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள்ட்ட துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான், அப்படி என்ன இருக்கு கபாலில, அப்படி என்ன அப்படி ஒரு ஃபீவர், ஏன் எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னும் போது, நீங்க ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு நடிகரா ஒரு பல்வேறு பார்வைகளை பலர் பார்த்திருப்பாங்க. நீங்க ரஜினியை ஒரு பிராண்டா பார்த்து ஒரு புத்தகத்தை எழுதிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில ஏன் கபாலிக்கு மட்டும் இவ்வளவு ஹைப் உங்களுடைய பார்வை? அதனாலதான் அவர் அங்க இருக்காரு. இது ரஜினிகாந்த் அவருடைய சினிமாங்கிறதுனால தான் இந்த ஹைப் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. அவர் ஒரு திரைப்படத்துக்கும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அது அவர் எவ்ரி இயர் ஒரு சினிமா ரிலீஸ் ஆறது இல்ல. நார்மலா ஒரு ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அதனால அவர் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகும்போது இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. அன்னைக்கு ஒரு 1000 பேர் சேஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு 2000 பேர் சேஸ் பண்றாங்க. சோ அது எனக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா எனக்கு தோணவே இல்லை. இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கிற விஷயம். எவ்ரி டைம் அவருடைய புது சினிமா வரும்போது அதோடைய எதிர்பார்ப்புகளும் அதோடைய நீங்க சொல்ற அந்த ஹைப்பும் ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. அது ஆக்சுவலா நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான், இன் மை ஒப்பீனியன். இது ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது கடந்த ஒரு அனிமேஷன் படம் அவர் குறித்து வந்த போதோ இல்ல லிங்கா படம் வந்த போதோ இந்த அளவுக்கான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருக்கு நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு ஒரு சாக்லேட்ல இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் கபாலி பேர் சொல்லி விற்கக்கூடிய நிலைமையில அவ்வளவு பிராண்ட்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவ்வளவு பெரிய பிராண்ட் அவரு. கோச்சரியான ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி, ஒரு மோஷன் கேப்சர் பிலிம்னால அது எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி தான் இருந்தது. லிங்கா அவர் உடல்நிலை சரியா இல்லாம இருந்து அப்புறமா ரெக்கவர் ஆகி நடித்தாரு. அந்த சினிமாக்கு ஒரு அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, இல்லாம இல்ல. பட் அது ரொம்ப அவசரமா முடிச்சு எடுத்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒப்பீனியன் இருந்தது. இது அப்படி கிடையாது. இதுல நிறைய புதுமைகள் இருக்கு. முதல் தடவையா ஒரு ரஞ்சித் ஒரு இளம் டைரக்டர் கூட ரஜினிகாந்த் அவர் நடிச்சிருக்காரு. ஒரு புது ஹீரோயின், புது மியூசிக் டைரக்டர் ஃபார் ரஜினிஸ் மூவி. இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த படத்தோட எதிர்பார்ப்பு, கதை அம்சமே ரொம்ப நல்லா வித்தியாசமா இருக்கும். அவருடைய கெட்டப் டிஃபரெண்டா இருக்கு. சோ நேச்சுரலி இட் இஸ் லைக் திஸ். முன்னால பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் குரூப் ப்ரொஃபைல் தான் பயங்கர ஃபேன்ஸா இருந்தாங்க. இப்போ அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஒரு 8 வயசு 9 வயசுல இருந்து ஒரு 70 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூட அதை எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்ன்றாங்க. அதனால அந்த ஹைப் இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி ஹை. ஈவன் சிவாஜிக்கும் பயங்கரமான அதுல இருந்து ஆரம்பிச்சது. இந்த மீடியா அட்டென்ஷன் சிவாஜில இருந்தே ரொம்ப ஜாஸ்தி இருந்ததா என்னுடைய. இது ஒரு முழுக்க ஒரு பிராண்ட் ரஜினி அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடா தான் நீங்க பாக்குறீங்க. நாட் எனிதிங் எல்ஸ். அதுதான் இன்னொரு பக்கம் அந்த படக்குழுவை நோக்கியும் கேள்விகள் இதை நோக்கி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரஜினி அப்படிங்கிறதுக்கான ஒரு சிங்கிள் பிராண்டோடைய ஒரு வெளிப்பாடா இந்த ஒரு ஹைப், அல்லது நீங்க ஒரு ஏர்லைன்ஸோட போடுற கான்ட்ராக்ட் மூலமா, ஒரு கோல்டு காயின் விற்கிறது மூலமா, ஒரு எல்லா பிராண்ட்ஸையும் உள்ள கொண்டு கடந்த அந்த டீசர் லான்ச் ஆன சமயத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது அதற்கான ப்ரமோஷன் அதை ஒரு விளம்பரப்படுத்துதல், அதற்கான கமர்ஷியலைசேஷன் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் போது இந்த ஒரு விளம்பர கலாச்சாரத்தின் மூலமா இந்த ஹைப் மேனுஃபேக்சர் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் நமக்கு ஊடகங்கள்ல தொடர்ந்து எழுந்து வர பார்க்கிறோம். உங்களுடைய பதில் தெரிவிங்க. தானு சார் ரஜினி ரிலேஷன்ஷிப் 30 வருஷ தவம்.
30 வருஷம் வெறி. முந்தின படங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படமா பார்த்தாங்க. இவருடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டமா பார்க்கிறாரு. 24 மணி நேரம் வேலை செய்யறாரு. லேஸ்ல அமையாது. ஏர் ஏஷியால போய் அப்படி ஒட்டணும்னா அதுக்கு வேலை செய்யணும். பிராண்ட் விற்கணும்னா அதுக்கு நிறைய வேலை செய்யணும். ஆட்களை வேலைக்கு போடணும். ஒரு கார்பரேட்டா யோசிக்கணும். யார் யாருக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். அவங்களுடைய டேர்ம்ஸ், அவங்க லாங்குவேஜை புரிஞ்சுக்கணும். அவ்வளவு ஈஸி இல்லை. சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பிரதேசம் வரும்போது, முக்கியமான பங்குன்னு போது அதுக்கான வேலை பார்க்கிறாரு. அதனாலதான் இது பாசிபிள். இது வந்து ஆர்டிபிஷியல் ஹைப் கிடையாது, பிளான்ட் ஹைப். இவ்வளவு தூரம் இந்த படத்துக்கு ஒண்ணுதானே, ஆர்டிபிஷியல்ங்கிறது பிளான்ட்ங்கிறது அப்படி கிடையாது. இது படம் தன்னெழுச்சியா வரக்கூடியதா நம்ம நேச்சுரல் ஹைப். அதுக்கு வந்து வியாபாரம்னு பேர் இல்ல. வியாபாரம் என்பது வந்து நாம் இந்த பொருளை இப்படி எல்லாம் சொன்னதா வியாபாரம் என்பது என்ன? நல்ல பொருள் அதை உறக்க சொல்லணும். இல்லைன்னா மெதுவா வரும். சினிமா அப்படி இல்ல, முதல் 3 நாள்ல வந்தாவணும் கூட்டம். நல்ல பொருளை 100 நாள் கழிச்சு வித்துக்கலாம்னு நினைக்கிற பொருள் இல்ல இது. முதல் 3 நாள் 4 நாள்ல வித்தாகணும், 5 நாள்ல 10 நாள்ல வித்தாகணும்னா அதற்கான வேலை செய்யணும். சோ அதற்கான விஷயத்தை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் போகணும். இன்னைக்கு வந்து நான் இந்த ஆபீஸ்ல எங்களால 1000 வேலைக்கு மத்தியில் உட்கார முடியல. வேண்டாம் வேண்டாம்ன்றவங்க கூட இன்னைக்கு வேணும் வேணும்னு டிக்கெட் கேட்கறாங்க, முடியல. எவ்வளவுதான் தியேட்டர் போட முடியும்? அவ்வளவு தியேட்டர் போட்டாலும் முடியல. சோ இது வந்து ஒரு பெரிய திருவிழா. வருடத்துக்கு ஒரு முறைங்கிற மாதிரி இது வாழ்க்கைக்கே ஒரு முறை. இது அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். சோ இது வந்து ஒரு பக்கம் அது பிராண்ட் ரஜினியோடைய ஒரு பார்வை, இந்த ஹைப்னு பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அதை வந்து நாங்க பிளான் பண்ணி தான் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. நிச்சயமா எந்த ஒரு ரஜினி படமா இருந்தாலுமே சாந்தகுமாரி அவர்கள்ட்ட இதை முன்வைக்க விரும்புறேன். ரஜினிகாந்த் படம் அப்படின்னு இல்ல, எந்த ஒரு பெரிய ஹீரோவோட படமா இருந்தாலுமே அவர்களுடைய ரசிகர்கள் அதை வந்து தமிழ்நாட்டுல ஒரு திருவிழாவா, ஒரு ஆரவாரத்தோட கொண்டாடக்கூடிய ஒரு கலாச்சாரம். அது சரி தப்புங்கிறத தாண்டி அது நம்ம கிட்ட இருக்கு. அந்த கலாச்சாரத்துடைய ஒரு உச்சகட்ட வெளிப்பாடா இந்த கபாலிக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு ஹைப்பை வந்து ஒரு பக்கம் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இன்னொரு பக்கம் இதுக்கு இவ்வளவு ஹைப் தேவையா? இது வந்து தொடர்ந்து எல்லா படம் மாதிரியும் இதுவும் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இன்னொரு பக்கம் எழுந்து வருது. அந்த ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் அந்த சூப்பர் ஸ்டாருடைய படம் வெளிவருது, அதை அவங்க கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அதுல என்ன தவறு நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறது புரியுது இல்ல. சரி தவறு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஒரு சிறந்த நடிகருங்கிறதுலயோ அவர் படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்னு சொல்றதுலயோ நான் கொஞ்சமும் தயக்கம் இல்ல. ஆனா திரு வெங்கட் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஹைப்ங்கிறத எப்படி நீங்க ஈக்குவலைஸ் பண்ணீங்கன்னு பார்த்தேன் நான். பிளான்ட் ஹைப் அப்படின்னு. இது ஏன் அந்த பிளான்ட் ஹைப் இந்த தடவை எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு அதீதமாக வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். காரணம், கடந்த 2 படங்களிலே கிடைத்த தோல்வி, அந்தந்த தியேட்டர் ஓனர்ஸ் பண்ணின அஜிடேஷன், நஷ்டஈடு கேட்டு பண்ணின வம்பு வழக்குகள் என்று இவை அனைத்தையும் சேர்த்து இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா வந்தாதான் இதுல இருந்து மீண்டும் எழ முடியும். ஒன்று தயாரிப்பாளர்களை வந்து அவர்களை வந்து கைதூக்கி விடுவதற்காக இருக்கலாம். இன்றைக்கு நிலைமையில அவர் ஒரு ஹிட் பிலிம் கொடுத்தே ஆகணும். கதை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். லிங்காவை பத்தி கூட நம்ம இந்த மாதிரி ஹைப் தான் பார்த்தோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் படம் என்னாச்சுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். அவர் தோல்வி அடையணும் என்பதற்கான நோக்கத்தோடு நான் இதை சொல்லவில்லை. அதனால் இதனால் தான் இந்த ஹைப் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா அதோட வீழ்ச்சி இதுவும் அதிகமா இருக்கு. இல்ல, அது ப்ராடக்ட் கிடையாது. இப்ப வந்து அட்வர்டைஸ் பண்ணினா எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்டென்ஷனோட அந்த மாதிரியான ஐடியால தான் செயல்படுறாங்க. எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்த நீங்க ஜுரம்னு சொல்றீங்களே, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வை அளிக்கக்கூடிய தலைவலி தைலம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கபாலி, சர்வரோக நிவாரணி அப்படிங்கிற ஒரு பார்வையை இது வந்து திணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மக்கள் மீது திணிக்கப்படுகிற வியாபார யுத்தி அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். நான் சொல்ல விரும்புறது, எப்படி மதுவுக்கு அல்லது ஒரு மதத்திற்கு அல்லது ஒரு அரசியலுக்கு போதை போல இருப்பது போல இன்றைக்கு திரைத்துறை என்கிற ஒரு விஷயம் அந்த ரசிகனை குதூகலப்படுத்த, சந்தோஷப்படுத்த, கொஞ்ச நேரம் அந்த வாழ்க்கையிலிருந்து சிக்கல்களிலிருந்து விலகி வந்து நிம்மதியா இருக்க என்கிற ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு தனி மனிதர் அல்லது இந்த பட தயாரிப்பாளர், படங்களை வெளியிடுவோர் என்கிற இந்த அணி மட்டுமே வெல்வதற்கான முனைப்போடு இந்த விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. இல்ல, இதுக்கு மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது கபாலிக்கு மட்டும்தான் நடந்திருக்கிறதா? வேற முன்னணி பல ஹீரோக்களுடைய படத்திற்கு நடக்கிறது இல்ல? சினிமாவை தாண்டி போனோம்னா நீங்க வந்து திரைப்பட வரலாற்றை எடுத்து பாருங்கள். ரஜினி படத்துக்கு வந்த மாதிரியான ஒரு ஹைப் வேற யாருக்கும் இல்ல. அதுக்கு காரணம் அவர் மீது நம்ம ஊர்ல இந்தியா பாகிஸ்தான் கூடுதல் கிரேசி. அந்த மாதிரி நம்ம சினிமா பைத்தியங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ரஜினியிடம் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ அவர் பேசும்போது சொன்னாரு,
குழந்தைகள் முதல்ல இப்ப எல்லாம் 70 வயசு வரைக்கும் அவர் சொன்னதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். இப்ப மாறினதாக சொல்றாரு. அப்படி கிடையாது. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலயே உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்னா ரஜினிகாந்த் எங்க மாமியார் சொல்லுவாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே எல்லா வயதினரையும் ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு திறமையான நடிகர். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது மட்டும்தான் இன்றைக்கு அவசியமான ஒன்று போல விளம்பரப்படுத்துவதும் இது அத்தனையும் வணிக யுக்தி. என் பாக்கெட்ல இருக்கிற பணம் உங்க பாக்கெட்டுக்கு வரணும். இன்றைக்கு சராசரி மனிதன் தான் ரஜினியை இந்த அளவுக்கு ஒத்தி வச்சிருக்கான். இன்றைக்கு சராசரி மனிதன் ஒரு டிக்கெட் வாங்கணும்னா 2000 ரூபாய் கொடுக்கணும். இதுக்கு எப்படி ஏர் ஏசியா போடுறான் பிளான். இங்க இருந்து நான் பிளைட்ல போகணும் 8000 ரூபாயில மலேசியா நடக்கிற காரியமா? ஆனா இது எல்லாமே ஒரு வணிக தந்திரம். வெற்றி பெறட்டும், வாழ்த்துகிறேன். ஆனால் இதுல தமிழ்நாட்டு மக்களுடைய நிறைய பணம் தேவையற்ற முறையிலே செலவழிக்கப்படுகிறது. நீ 120 ரூபாய் டிக்கெட்டுக்கு கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல, அதோடு நிறுத்தணும். அதை தாண்டி வருகிறது என்று சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை சுரண்டுகிறீர்கள் என்று. 120 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட் இன்னைக்கு 2000 ரூபாய் வரைக்கும் விற்கிறது என்றால் அதற்கு இது ஒரு பிளான்டான, அவர் சொன்னது போல ஒரு வணிக ரீதியான கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய காசை நம்ம செலவு செய்ய வைப்பதற்கான ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது என்று சாந்தகுமாரி அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்தார்கள். திருச்சியிலிருந்து நம்மிடையே இணையக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் ஸ்ரீதர் அவர்கிட்ட சில கேள்விகள் முன்வைக்க விரும்புறேன். திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்திலையும் நீங்க அங்கமா இருந்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் சினிமா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோடைய படம் ரிலீஸ் ஆகும்போது, அதுவும் குறிப்பா அந்த முதல் நாள் டிக்கெட்டுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமா நான் அதை உணர்ந்து இருக்கிற நிலையில அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், அது அவர்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான கூடுதல் பணத்தை எடுக்க முடியும், சுரண்ட முடியும் அப்படிங்கிற நோக்குல திரையரங்குகள் இன்றைக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் வரைக்கும் கபாலியுடைய டிக்கெட்டுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காசு இல்லாதவன் கபாலி பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமையை திரையரங்குகள் ஏற்படுத்தி விட்டதா என்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. உங்களுடைய பதில் திரு ஸ்ரீதர். முதல்ல நன்றி அசோகா. இந்த பால் விலை, டீ விலை, தங்கம் விலை, இந்த டீசல் ரேட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஆக்சுவலா ஒரு தியேட்டருடைய நிலைமை என்னங்கிறது நீங்களே ரொம்ப தெளிவா புரிய வச்சுட்டீங்க. 2009 இருந்த கான்செப்ட் அந்த ரேட் இன்னைக்கு எந்த கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு ரேட் ஏத்தி கொடுக்கல. ஆல்ரெடி நாங்க கவர்மெண்ட்டுக்கு பலவிதமான கோரிக்கைகள் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது எப்படி சொல்றதுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப இந்த வெள்ளி சனி ஞாயிறு அப்படி இப்ப நீங்க இந்த டிவில பிரைம் டைம் எல்லாம் வச்சிருக்கீங்களா, அது மாதிரி அந்த வெள்ளி சனி ஞாயிறுல அந்த 12 ஷோவுக்கும் 12 விதமான ரேட்டை கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஐ அம் ஹேவிங் தி ஜிஓ, நான் யார்கிட்டயும் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்ப கர்நாடகால ஆக்குபென்சி ரேட் என்ன சார்? கர்நாடகால ஒரு தியேட்டரோட ஆக்குபென்சி ரேட் என்ன சார்? தமிழ்நாட்டுல இருக்கிற ரேட் இருக்கா? ஹையஸ்ட் ரேட் 600 ரூபாய் ரேட். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஷோ 600 ரூபாய் ரேட். டிக்கெட் ரேட் அதிகமா இருக்கு. சராசரியா திரையரங்கு ஒரு திரையரங்குல 100 சீட் இருக்குன்னா 45-50 சீட்டு தான் கர்நாடகால நிறையுது. தமிழ்நாட்டுல ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இங்க நாங்க டிக்கெட் இல்லாம உங்ககிட்ட பிளாக் இல்ல so far இல்ல அசோகா, சாரி, அதாவது so far it is Tamil Nadu is concerned, எங்களோட ஆக்குபென்சி ரேட் more or less 40 to 45%. ஃபார் இப்போ ஒரு மாசம் ஒரு 3 மாச கணக்கு தரேன் உங்களுக்கு. தெரியுன்ற ஒரு படம், அடுத்து மருதுன்ற ஒரு படம், அப்பான்ற ஒரு படம், இந்த 3 படமும் தியேட்டர்களை சர்வைவ் பண்ணியிருக்கு. அவ்வளவுதான் பண்ண முடியுது. இந்த டிக்கெட் ரேட் ஹைப், மேடம் அவங்க வழக்கறிஞர், நானும் வழக்கறிஞர் தான், அவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். சினிமா நல்லா இருக்கணும். இன்னைக்கு சினிமா ஒண்ணுதான் தமிழக மக்களுக்குள்ள ஒரே என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட் நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு டிவியில பார்த்தாலோ ஒரு டிவிடியில பார்த்தாலோ உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஒவ்வொரு திரையரங்க உரிமையாளரும் இன்னைக்கு என்னென்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணணுமோ அவ்வளவு அப்டேட் பண்ணி அதுக்கு எத்தனை லட்சங்கள், சின்ன சொல்ல போனா சில திரையரங்குகள்ல கோடிகளை கொட்டி கூட அந்த திரையரங்களை அப்கிரேட் பண்ணி அந்த திரையரங்களுக்கு மக்கள் பார்க்கணுங்கிற அளவுக்கு அதை உருவாக்குறாங்க. இந்த ஹைப் அப்படிங்கிற சப்ஜெக்ட பத்தி சொல்ல விரும்பணும்னு சொன்னா, நான் ஐம் நாட் சேயிங் ஃபார் எனி ஆர்குமெண்ட். நேற்று காலையில எழுந்திரிச்சு நான் கடையில போய் புக்கு படிக்கும் போது ஜூனியர் விகடன், குமுதம், ரிப்போர்ட்டர், நக்கீரன், இது 3 தான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கா ஒரு அதிகமா சர்க்குலேஷன் உள்ள பத்திரிகை. அந்த 3 பத்திரிகையிலுமே அட்டப்படம் கபாலி, அட்டப்படம் கபாலியை பத்தி அவங்கவுங்க வியூஸ் அவங்கவுங்க எழுதியிருக்காங்க. இது செயற்கையா தயாரிப்பாளர் பண்ணதா, திரையரங்கு உரிமையாளர் பண்ணதா, இல்ல இது ஊடகங்கள் பண்ணதா? அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நான் என்னுடைய ஆபீஸ்ல இருந்து தந்தி டிவி இப்ப இந்த ஸ்டுடியோக்கு வந்துகிட்டு இருக்கிற வழியில நான் சீன் இந்த ரேப்பர் தொங்குது இல்லையா, மாலை முரசு, மாலை மலர், தமிழ் முரசு 3மே பாக்குறேன். 3லயுமே கபாலி தான். இப்ப உங்க தந்தி டிவி சார்ந்த ஒரு பத்திரிகை பத்தி சின்ன, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, இன்னைக்கு திருச்சி எடிஷன்ல இன்னைக்கு உங்க ரேப்பர்ல என்ன தூங்குது அசோகா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாகுபலி சாதனையை முறியடித்தது கபாலி.
யார்கிட்ட இருக்கு கணக்கு? யார்கிட்ட இருக்கு கணக்கு? என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? இன்னும் படமே ரிலீஸ் ஆகல. இது வந்து ஒரு இயற்கையான ஒரு ஹைப், மாலை மலர், ஒரு இயற்கையான ஒரு ஹைப்ங்கற உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்கிறேன். அந்த இயற்கையான ஹைப்பை திரையரங்குகள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலையா? அசோகா லெட் மீ ஃபினிஷ். அசோகா லெட் மீ ஃபினிஷ். இந்த ஹைப்பை நீங்க கிரியேட் பண்றீங்களா, நாங்க கிரியேட் பண்றோமா? நான் ஹைப்புக்குள்ளே வரல சார். 120 ரூபாய் தாண்டி நீங்க ஏன் வசூலிக்கிறீங்க? இவ்வளவுதான் என்னோட சிம்பிளான கேள்வி. ஒரே ஒரு கேள்வி. முதல்ல ஃபர்ஸ்ட் அசோகா ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு கேள்வி. அதாவது 120 ரூபாய் டிக்கெட் ரேட் எங்களுக்கு போதுமானதா இல்லைங்கிறது வேற பாயிண்ட். ஆன் த அதர் ஹேண்ட் நான் கேட்கறது, இந்த 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய்ன்றது எந்த இடத்துல விக்கிறாங்கன்னு உங்களால ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாருமே வெப்சைட்ல 400 ரூபாய் 500 ரூபாய் ஓபனா விற்கப்படுகிறது. வெப்சைட் டிக்கெட் புக்கிங் வெப்சைட்ஸ்ல ஓபனா வேற பல தியேட்டர்கள்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தியேட்டர்களுடைய பேரை குறிப்பிட விரும்பல. பாப்கார்னும் அந்த கூல் ட்ரிங்க்ஸும் சேர்ந்து வாங்கினாதான் டிக்கெட் அப்படின்னு சொல்லி பேக்கேஜா ஒரு ரேட் போடப்படுகிறது. இதெல்லாம் பல தியேட்டர்கள் நடக்குது. அந்த தியேட்டர்களுடைய பேரை குறிப்பிட விரும்பல. நீங்க பேரை குறிப்பிட வேண்டாம். நானும் சொல்றேன், எப்பவுமே எந்த ஒரு வியாபாரத்திலுமே ஒரு 10% தப்பான ஆட்கள் அல்லது தப்பான வியாபாரம் இருக்கும். அதனால என்டையரா அந்த பிசினஸே தப்பு, அந்த தொழிலே தப்புன்னு நீங்க சொல்ல முடியுமா? திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கமோ இல்ல அதற்காக இருக்கக்கூடிய அமைப்புகளோ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க கூடுதல் ரேட் வந்து வசூலிக்கிறீங்க. கவர்மெண்ட் ஜியோல அந்த 120 ரூபாய் உங்களுக்கு போதுது போதல அப்படிங்கிறது அந்த டிபேட்குள்ள நம்ம நிச்சயம் போவோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான விலை அப்படிங்கிறது 120 ரூபாய். அதை மீறுபவர்கள் மீது சங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நீங்க அதுக்கு என்ன மாதிரியான புகார்கள் கொடுத்திருக்கீங்க? அடுத்த கட்டத்துக்கு அந்த திரையரங்குகள் வந்து இயங்க கூடாது என்பதற்கான என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க முன்னெடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரே ஒரு விஷயம், அதாவது இந்த திரையரங்க உரிமையாளர் சங்கமோ விநியோகஸ்தர்கள் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ சக உறுப்பினர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இது ஒரு பேசிக் பிரின்சிபல். இரண்டாவது, நாங்க எங்க உறுப்பினர்களுக்கு சக உறுப்பினர்களுக்கு சொல்ல கம்ப்ளைண்ட் நாங்க யாருக்கு மேலே கொடுக்க முடியாது. ஆனா அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது, திரும்ப நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு மாலை மலர்ல போட்டிருக்கீங்க, கபாலி பாகுபலி சாதனையை முறியடித்ததுன்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே வந்து இந்த வெப்சைட் அந்த வெப்சைட் அல்லது இந்த பத்திரிகை அந்த ஊடகம், அது தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி இல்ல பிரிண்ட் மீடியாவா இருந்தாலும் சரி, அவங்களா எழுதிக்கிறாங்க. எந்த இடத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு 95% திரையரங்குகளில் நியாயமான கட்டணம் தான் விற்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல அந்த காம்போ பேக் இருக்கு, ஒரு பாப்கார்னோ அல்லது ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலோ கொடுக்கறதுன்றது அது ஒரு வியாபார தந்திரம். அது நம்ம வெங்கட் சார் சொன்ன மாதிரி அது ஒரு வியாபார தந்திரம். அது வந்து ரெண்டாவது வந்து இப்ப நீங்க அமெரிக்கால எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரீமியர் ஷோக்கு $41 டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு, அந்த பிரீமியர் ஷோ, அதுக்கு அடுத்த ஷோக்கு $7 வந்துடுறான். நீங்க ஆட்டோமேட்டிக்கா when there is a demand there will be a supply. இதுதான் இது ஒரு டிமாண்ட் சப்ளைக்கான அடிப்படை அப்படிங்கற பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இந்த இந்த சுரண்டல்ங்கிற வார்த்தை இனிமே தயவு பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ரைட் சார். இது வந்து ஒரு சுரண்டல்ங்கிறது அவங்களுடைய ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா இது வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை, அதுக்கு தேவை இருக்கிறது, அதனால நாங்க விக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வந்து முன்வைக்கிறீங்க. நிச்சயமா சாந்தகுமாரி மேம் அதை மறுத்திட முடியுமா? இன்னைக்கு வந்து ஒரு பிளாக்ல வாங்கக்கூடிய டிக்கெட்டோ, அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய டிக்கெட்டோ, 2000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய டிக்கெட்டோ எந்த திரையரங்கு உரிமையாளரும் போய் நீ 2000 ரூபாய்க்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லல. நீங்க வந்து சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ டிக்கெட் கிடைக்குமா, நான் இவ்வளவு தரேன், நான் எவ்வளவு தரவாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் வாங்குறது யாரு? இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதாவது கட்டுப்பாடுங்கிறது அவங்க மக்கள் கிட்ட தான் இருக்குங்கிறது நம்முடைய நண்பர்களும் சொன்னாரு, நம்முடைய தியேட்டர் ஓனரும் சொன்னாரு. அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ரஜினி அவர்களும் அந்த தயாரிப்பாளரும் யோசிக்க வேண்டியது வெறும் லாபம் மட்டும் அல்ல. ஒரு மாசம் பூரா சம்பாரிச்சு கொண்டு வர்ற காசை முதல் நாள் உங்க மேல இருக்கக்கூடிய ரசிகத்தன்மையினால கொண்டு வந்து கொட்டணும்னு எதிர்பார்க்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவர் சொன்னார் பாத்தீங்களா, 10% இங்கே அங்கேயும் தப்பு இருக்குன்னு. இது 10% இப்ப அவர் சொல்லியிருக்கிறது ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி எத்தனை % போகுதுன்னு நீங்க பசங்களை கேளுங்க, யங்ஸ்டர்ஸ் கேளுங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களை கேளுங்க, எந்த விலைக்கு டிக்கெட் வாங்கினாங்க, எப்படி வந்ததுன்னு கேளுங்க. தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க லாபம் சம்பாதிக்க கூடாதுங்கிற நோக்கத்துல நம்ம பேசல, சுரண்டல்னு சொல்லவே கூடாது, கரெக்ட். ஆனா என்ன நடக்குதுன்னு தான் நான் கேட்கிறேன். எதற்காக இந்த ஹைப்? சரி, அப்படியே ஹைப் வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ரஜினி வந்து நம்முடைய ஒரு சிறந்த கதாநாயகர், அவர் அழகா சொல்லலாமே,
எல்லாருக்கும் பார்க்க முடியும், நீங்க எல்லாரும் டிக்கெட்டை புக் பண்ணுங்க, நான் தயாரிப்பாளரிடமே சொல்லி இருக்கிறேன் இதுக்கு மேல டிக்கெட் வந்து விற்க கூடாதுன்னு அவர் கூட சொல்லலாமே. இல்ல, ஏன்னா, அது அவருக்கு இந்த அந்த தமிழ்நாட்டு பொறுப்பு மக்கள் இருக்கிறது நம்ம அவரை தொடர்ந்து வாழ பேச வைத்த வேண்டியது. தெய்வங்களாக சொல்லி இருக்காரு. சாமானியர்கள் வந்து அந்த 120 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளவோ அந்த டிக்கெட் வாங்கலைன்னா நிச்சயமா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் ஆயிருக்க மாட்டாங்கிறது அவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். பட் இதுல வந்து இந்த திரையரங்கு உரிமையாளர்களை தாண்டி இந்த கபாலியுடைய டீமுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிற பார்வையை சாந்தகுமாரி அவர்கள் வைக்கிறாங்க. நான் சொல்ல விரும்புறேன், அது பண்ணலாம், ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணலாம். எப்போனாக்கா தமிழ்நாட்டில் ஒரு 1000 தியேட்டர் அவர் கட்டி முடிச்சிட்டு அவர் சொந்த காசுல தியேட்டர்லாம் கிரியேட் பண்ணி எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவரே சம்பளம் கொடுத்து ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு, வாங்க நான் நடிச்சிருக்கேன், தயாரிப்பாளர் பணத்தை போட்டிருக்காரு, 10 ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பணம் கூட கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து எவ்வளவு வந்து கொடுக்குறீங்களோ அது நான் பிரிச்சு கொடுத்துக்கிறேன், உங்களால முடியாத சொன்னா என் சொத்து எல்லாம் வித்துட்டு அவர் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா ஃபென்டாஸ்டிக். இன்னொருத்தருடைய பிசினஸ் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இப்போ இல்ல, ரஜினிகாந்த் அவர்கள் அவர் நடிக்க வந்த சில ஆண்டுகளாவே ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இது அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் போய் அவரை போய் நோண்ட வேண்டாம். இதுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து 100 ரூபாய் கொடுத்துப்பாரு 50 ரூபாய் கொடுத்துப்பாரு, இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்றவங்க ப்ரோக்ரஸ் ஆக வேண்டாமா? எவ்வளவு பேர் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க பேசுவோம் டிமாண்ட் சப்ளை பேசிஸ் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல போயிட முடியுமா அப்படிங்கறது தமிழக அரசாங்கம் ஏன் இந்த விஷயத்தை முன்னெடுத்து இப்போ எவ்வளவோ வேலைகள் இருக்கு அரசாங்கத்துக்கு, அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த 120 ரூபாங்கிற ஒரு பிராக்கெட்டை நம்ம பிக்ஸ் பண்றாங்க. அது நமக்கு பத்தலைன்னா நம்ம அரசாங்கத்துக்கிட்ட முறையிடலாம், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போலாம், ரிவிஷன் கேட்கலாம், அதெல்லாம் வேற. இது வந்து வெறும் டிமாண்ட் சப்ளை மார்க்கெட் தான் இதை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லிட முடியுமா? இதுல ஒரு சமூக பார்வையே இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு வேணா நீங்க அவங்க குடுக்குறாங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதே லாஜிக்கை நம்ம மத்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு பொருத்தி பார்க்க முடியுமா? இன்னைக்கு வந்து மருத்துவமனைகள்ல வந்து அவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அது ஏழைகளுக்கான இடமா இல்ல, அரசாங்க மருத்துவமனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். திரையரங்குகள்ல அரசாங்க திரையரங்குகள்னு எதுவும் இல்ல. அப்போ ஒரு கேப் கொடுக்க வேண்டிய நிர்ணயம் இருக்கு, ஒரு அவசியம் ஏற்படுகிறது. ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் சமமா அதோட ஆக்சசிபிலிட்டி இருக்கணுங்கிற அவசியம் ஏற்படுகிறது. இன்னைக்கு கிராமத்திலேயும் ரஜினிகாந்த் ரசிகன் இருக்கான், நகரத்திலேயும் ரஜினிகாந்த் ரசிகன் இருக்கான். எல்லாருக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமா. இப்ப இவர் சொல்லலையா, வெங்கட் அவர்கள் சொல்லலையா, இது வந்து ஒரு 2-3 நாள் இந்த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் மூவி இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிடுது. முன்னாடி 100 நாள் வரும், 150 நாள், அப்புறம் ரீரன் வரும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த 5 days 7 days அதுக்குள்ள 10-25 சினிமா வெயிட்டிங் அடுத்தது ரிலீஸ் ஆகிறதுக்கு. அந்த 4-5 நாள் எடுத்தா இன்னைக்கு எக்கனாமிக்ஸே டைனாமிக்ஸே மாறிடுது. அது நம்ம கொஞ்சம் ரியலிஸ்டிக். கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு மேல விற்கணுமா நான் வாதாடுறதுங்க இல்ல. ஆனா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வில் ஹேப்பன். இந்த பிளாக்ல விற்கிறதா இன்னைக்கு இல்ல, ஆண்டாண்டுகளா எவ்வளவு வருஷமா அது ரஜினி நடிச்ச ஒரு விஷயம், ஒரு கருத்து நான் பதிவு செய்ய விரும்புறேன். அவர் சொன்னார் இண்டஸ்ட்ரியை பற்றி அவர் சொன்னார். உங்க இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு 60,000 அப்படின்னு மெம்பர்ஸ் வச்சுட்டீங்கன்னா 6.5 கோடி தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இது. இதுல வந்து நீங்க இண்டஸ்ட்ரியை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்களே, ஏன் இந்த மக்களை பத்தி நீங்க கவலைப்பட தவறுகிறீர்கள்? இல்லன்னா விடு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது வணிக நோக்கம் மட்டும்தான். நீங்க நஷ்டப்படணும்னு சொல்லல, அதுல கூட ஒரு பேசிக் பிரின்சிபல் இருக்கணும். தயாரிப்பாளர் டீம் கிட்ட அதை முன்னெடுப்போம். மீண்டும் மீண்டும் இந்த விவாதத்தில் எழக்கூடிய விஷயம் வந்து நீங்களும் சொன்னக்கூடிய விஷயம் என்ன வருதுன்னா, நாங்க 3 நாள்ல வித்தானோம் பாஸ், அந்த 3 நாள்ல நாங்க விக்கிறதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமதி இருக்கு. என்ன வேணா பண்ணுவோம் சொல்லல, 3 நாள்ல விக்கணும்னு சொன்னேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து மக்கள் சமூகம் பார்வை இதெல்லாம் சொல்லும் போது சினிமாக்காரனுடைய பொறுப்பை இந்த மாதிரி ஆர்வலர்கள் எல்லாம் சொல்லும் போது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டப்படுது சினிமான்னு யாராவது கவலைப்பட்டாங்களா? எங்க கருத்து நடந்திருக்கா? 100 வருஷம் சினிமால இன்னும் ரெக்கக்னைஸே பண்ணல இண்டஸ்ட்ரின்னு. ஒரு பேங்க் லோன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. பரபரப்புக்கு மட்டும்தான் சினிமாங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கூட இந்த படத்துக்கு இன்னைக்கு போட்டா இது பரபரப்புக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் எதையாவது போட்டு பண்ணிடுறாங்க. சோ இது ஏதோ சமூகம் ஆர்வம் மக்கள் பொறுப்பு இதையெல்லாம் தாண்டுங்க. முதல்ல வந்து சினிமா தியேட்டர்னு சொன்னாரு, ஒரு தியேட்டர் கட்டி அதுல பணம் எடுக்கிறது எவ்வளவு வருஷம் ஆகுது எக்கனாமிக்ஸ் இருக்கா தெரியுமா? சாந்தகுமாரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அவர்களுடைய தரப்புல இந்த டிக்கெட் வந்து ரொம்ப அதிகமான விலை நிர்ணயிக்க கூடாது, அந்த 120 ரூபாய்க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவர்கள் வந்து இது வைக்கக்கூடிய ஒரு பார்வையை நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு வணிகம், அதுல நாங்க எங்களுடைய இதை வந்து ப்ராஃபிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நாங்க பாப்போம். இதை வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. அது ஒரு ஏறத்தாழ கவர்மெண்டோட ஜீவோ கூட அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல டிக்கெட்னுடைய விலையை வசதிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க செய்யறீங்க. நான் வந்து என்ன சொல்றேன், நீங்க லாபம் சம்பாதிக்க வேண்டாம்ங்கிறது அல்ல,
ஆமா வணிகம் தான். ஆனா வணிகத்துக்கு இன்றைக்கு விலை போகிறவர்களாக யார் இருக்காங்கன்னு கேட்டேன்னா, ஒரு சாதாரண மேஸ்திரி வேலைக்கு கொத்தாள் வேலைக்கு போறவங்க கூட இன்றைக்கு ரஜினி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அப்போ அவரை பார்த்து அவர் மேல வச்சுக்கிற அன்புனால பாசத்தினால அவருடைய நடிப்பாற்றலை ரசிக்கணுங்கிறதுக்காக அவன் ஒரு வாரத்தை சம்பளத்தை கொண்டு ஒரு ஷோக்கு கொடுத்துட்டு போறானா அவன் பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்களே, அவன் ஏன் பாக்குறான்? ஃபர்ஸ்ட் ஷோல போய் பார்க்க வேண்டாம், நிறுத்திக்க வேண்டியதானேன்னு சொன்னா இல்ல அவரு இல்ல அதே கபாலி தான், அதே ரஜினிகாந்த் தான் சொல்றாங்க. அதே ரஜினிகாந்த், அதே கபாலி, அதே தியேட்டர், அதே டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் தான். அவருக்கு அன்னைக்கு தான் பாக்கணும்ன்றா அன்னைக்கான விலையை அவர் கொடுத்தாரு. 2 நாள் கழிச்சு பாருங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அது சொல்றதுல தப்பே கிடையாது. ஆனா அவங்க இல்லாம நீங்க இல்ல. அதனால அதாவது நீங்க ஏ கிளாஸ் டிக்கெட்ல வாங்குறவங்களை விடவும் உங்களுக்கு பிஎன்சி ஆடியன்ஸ்ல தான் உங்களுக்கு நிறைய நீங்க சம்பாதிக்கிறீங்க. எனக்கு தெரியாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் எல்லாம் தெரிஞ்சு வந்துருக்காருல, நானும் தெரியாம வந்தீங்க. அத சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். மத்தவங்களுக்கு தெரியல நீங்க சொல்லுங்க. வால்யூம் எதுல ஜாஸ்தி, ரசிகர்கள் கூட்டம் எங்க ஜாஸ்தி? நீங்க ஒரு மாஸ் ஹீரோவை உருவாக்குறவங்க பிஎன்சி ஆடியன்ஸுங்க, மறக்க முடியாதுங்க. இவங்க நீங்க ஒரு ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ரேட் எல்லாம் உங்களுடைய பொறுப்புணர்வு என்ன அப்படிங்கிற கேள்வி. ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லா தேட்டர்லயும் 100 ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரூபா ஏபிசி. இதுவே கொஞ்சம் பழைய டேர்ம். ஏபிசி எல்லாம் வந்து 10 வருஷம் முன்னாடி இருக்கலாம் சார். நீங்க அந்த 2 சீட் அஃபோர்டபிலிட்டி குறித்து தான் கேள்வி. அஃபோர்டபிலிட்டி ஒண்ணுமே இல்ல. 120 ரூபாய்க்கு வசூலிச்சா பிரச்சனை இல்ல. அதுதான் அவங்க சொல்றாங்க. திருச்சியில 120 ரூபாய்க்கு வசூலிச்சா பிரச்சனை இல்ல. அதை தாண்டி போகும்போது அதுதான் திருச்சியில இருந்து இப்ப அவர் சொல்றதுக்கே தான் நானும் வரேன். ஏபிசியே வேண்டாம் சார், XYZ கூட வேண்டாம். நீங்க வச்சுக்கிறீங்க முன்னாடி 2 ரோ அல்லது 4 ரோல மொத்தம் எத்தனை சீட்டு? இந்த நாட்டுல ரஜினியோட ரசிகர்கள் எத்தனை ஆயிரம் பேர் ஏழை மக்கள். அந்த 4 சீட்ல மட்டும் தான் வாங்க முடியும். அவரை பாக்குறதுக்காக அடுத்த வேலையில கொடுத்து போறாங்க. அது அடுத்த ஷோல ஒரு வாரம் அது மட்டும் இல்ல. மறுபடியும் சொல்றேன், ஸ்ரீதர் திருச்சியிலன்னு சொன்னதை காதுல வாங்கணும். 10% தேட்டரையே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ 90% தேட்டர்ல நேரா போலாம். இப்போ வாங்க உட்லண்ட்ஸ்ல 50 ரூபா தான் டிக்கெட். அதுல மொத்தம் 600 தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் சொன்ன மாதிரி 10% ஏதோ இருக்குன்னு அதையே கொண்டாடாதீங்க. மீது எல்லா தேட்டர்லயும் நார்மல். இவங்களுக்கு சில தேட்டர்கள் புதுமையான சில வணிக யுக்திகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது தவறு கிடையாது. ஆனா மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் இப்போ இருக்கு. இன்னைக்கு வந்து சென்னை சிட்டில வந்து ஒருத்தர் பார்க்கணும் 50 ரூபா, ஏவிஎம் ராஜ் 50 ரூபா தான், உட்லண்ட்ஸ் தியேட்டர்ல 50 ரூபா தான் டிக்கெட். நம்ம சில தியேட்டர்கள்ன்றத ஐசோலேட் பண்ண முடியுமாங்கறத நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். அடுத்து திரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட அந்த கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இதுல வந்து இன்னொரு பார்வையும் தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, தியேட்டர்கள்ல விலை இது போன்ற ஃபர்ஸ்ட் டேக்கு இல்ல 2வது நாளுக்கு இந்த முதல் வாரத்துக்கு ஒரு அதிகமான விலை, ஒரு பிரீமியம் காஸ்ட் இருக்கும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்களை நோக்கி சென்று விடுகிறார்கள். அங்க விசிடி கிடைக்குமான்னு பாத்துறாங்க, டிவிடி கிடைக்குமான்னு பாத்துறாங்க. அப்போ நிச்சயமா அது சினிமா துறைக்கே ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவான விஷயமாக மாறி வருகிறது. நமக்கே நம்ம ஒரு டேமேஜ் ஏற்படுத்திக் கொள்கிறோமோ என்ற சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. சோ இதை நம்ம கரெக்டான விலைக்கு வித்துட்டு அவங்க வந்து பாத்திர போறாங்க, நம்ம கூடுதல் விலைக்கு விற்கும் போது தானே அவங்க விசிடியை நோக்கி போறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. உங்களுடைய பதில் திரு ஸ்ரீதர்? நன்றி அசோகா, நன்றி திருமதி சாந்தகுமாரி அவர்களே. அதாவது ஏற்கனவே 1991, 96ல மேடம் ஜெயலலிதா சிஎம் இருந்த பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து எங்களுக்கு 1322 ஒரு ஜிஓ கொடுத்திருந்தாங்க. அந்த ஜிஓ படி லைசென்சிங் அத்தாரிட்டிக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு, தட் இஸ் ஒன்லி எ லெட்டர், அவ்வளவுதான். அந்த லெட்டர் படி முதல் 2 வாரங்களுக்கு என்ன ரேட் வேணாலும் நாங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு, அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா அது ஒரு வரம் மாதிரி. அந்த ரூபாய்க்கு நீங்க டிக்கெட் ரேட்டை நீங்க வித்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆர்டர்ஸ் இருந்தது. பின்னால் வந்த அரசாங்கங்கள் அந்த உத்தரவை வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்பவும் இப்ப என்ன சொல்றோம் சொன்னாக்க, அதாவது இந்த விசிடிங்கிற ஒரு அரக்கன், ரொம்ப அற்புதமான கேள்வி. நான் சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் அசோகா சொல்லிட்டீங்க. அதாவது இந்த விசிடி, அதுக்கு தான் ஏற்கனவே வெங்கட் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதை ஒரு 2 நிமிஷம் உங்க டயத்தை எடுத்துக்கிறேன் நான். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு கடையில் 1 கிலோ தக்காளி விற்குது, வீட்டு வாசல்ல ஒருத்த வந்து 40 ரூபாய்க்கு விற்கிறான். அதை தான் வாங்க நீங்க பிரியப்படுவீங்க. அது ஜெனரல், அது வந்து கெஸ்டர், ஓகே. ஆனா அந்த 40 ரூபாய் வந்து அவன் நிலத்துல விளைஞ்ச தக்காளியா திருட்டு தக்காளியா நீங்க பார்க்கணும். அந்த தக்காளி திருட்டு தக்காளியா இருந்தா அதை நீங்க 40 ரூபாய்க்கு வாங்கி என்ஜாய் பண்ணுவீங்க. தக்காளி தானே சார்? 100% அதே மாதிரி தக்காளியா இந்த தக்காளியா நான் வீட்டு வாசல்ல வாங்கிட்டேன். இல்ல நீ மேடம் இல்ல மேடம் நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது. எனக்கு தக்காளி தான் வேணும், திருட்டு தக்காளியா நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன சமூகம், பார்வை, அந்த ஒரு பொது நலன், அந்த மாதிரி எல்லாம் உள்ள விஷயத்தை நீங்களே மாறி வர்றீங்கன்னு அர்த்தம். ஐ எம் சாரி மேடம்.
இதை நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அதாவது ஒரு விஷயத்துல நாம தெளிவா இருக்கணும். ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருள் நியாயமா லெஜிட்டிமேட்டா நமக்கு வரணும். கிடைக்க வேண்டிய திரையரங்குல நியாயமான விலை கிடைக்காத போது அங்க எனக்கு 500 ரூபாய் நீங்க சொல்லும் போது நான் இன்னொரு ஆப்ஷனை நோக்கி போறேன். நீங்க ஏன் அந்த நியாயமான விலையை கொடுப்பதில்லைங்கிறதுல அந்த கேள்வி கடைசியா வந்து நிக்குது. நான் திருட்டு விசிடி கடை நியாயப்படுத்துவதற்காக நிச்சயமா இந்த கேள்வி கேட்கல. பட் மக்கள் அதை நோக்கி போவதற்கு நாமளே ஒரு காரணமாகிவிடக் கூடாது. இல்ல ஒரே ஒரு ஒவ்வொரு திரையரங்குகளையும் டோட்டல் ஆக்குபென்சில 10% of the seats should be reserved for the lowest class இருக்கு. அந்த லோயஸ்ட் கிளாஸோட ரேட் 10 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாளைக்கே கூட மேடம் சாந்தகுமாரி வரட்டும், இல்ல லெட் அசோகா கம் வித் மீ, என்ன ஒரு தியேட்டர்ல எந்த ஒரு படம் ரிலீஸ்னாலும் எடுத்து பார்த்துக்கோங்க, அந்த ஆன்லைன் புக்கிங் ஓபன் பண்ண உடனே அது அப்பா படமா இருக்கட்டும், இல்ல மருதுவா இருக்கட்டும், இல்ல தெரியா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் டார்சான் வாட் எவர் இட் இஸ், அல்லது வேற எந்த படம் காஞ்சூரி எந்த படமா இருந்தாலும் நெட் ஓபன் பண்ண உடனே அந்த 10 ரூபாய் டிக்கெட்டை யாருமே புக் பண்றது இல்ல, அந்த 120 ரூபீஸ் டிக்கெட் தான் புக் பண்றாங்க. இதை நான் வந்து எக்ஸாசரேட் பண்ணி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நான் முதல்ல நானும் ஒரு ஃபேமிலி மேன், எனக்கு மனைவி, எனக்கு அப்பா அம்மா, எனக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. நான் அவங்களை அழைச்சிட்டு சினிமாக்கு போறேன். அப்ப அந்த டிக்கெட் எடுக்கும்போது அந்த ரேட்டு காஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும். நான் சொல்ல வர்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, 120 ரூபாய் கொடுத்து அந்த கம்ஃபர்ட்டோட தான் அந்த வந்து அந்த ஆடியன்ஸ் படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த மேஸ்திரி, நீங்க சொன்ன அதே கொத்தனாரு, அவங்களுமே அந்த 120 தான் விரும்புறாங்க. இப்ப மேடம் என்ன சொல்றாங்க, அவங்கள அந்த கடைசி முன்னாடி ரோல உட்கார வைக்கணும்னு சொல்லி இப்ப நீங்களே அவங்களை தனிமைப்படுத்தணும்னு விரும்புற மாதிரி ஐ ஃபீல் சோ. பட் வந்து குதர்க்கவாதம்ங்கிறது பதிலாகாது சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த 10 ரூபாய் சீட்டுக்கு வர்றது இல்லன்னு, அதுக்கு காரணம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆன்லைன்ல பாருங்க புக் பண்றவங்க என்ன, இந்த ஆன்லைன்ல புக் பண்ற வர்க்கமே நடுத்தர வர்க்கத்திற்கு மேற்பட்ட வர்க்கம் தான். நீங்க நினைக்கிற கொத்தனார் மேஸ்திரிய அப்படியெல்லாம் இழிவா சொல்லிட முடியாது சார். நீங்க நினைக்கிற அதே ரஜினி நல்லா இருக்கணும்னு நினைக்க கோடான கோடி இதயங்கள், அதுதான். நீங்க இதை மறந்துடாதீங்க. அவங்க அவர் எனக்கு டிக்கெட் கொடுக்கறேன் என்ன ரேட் எனக்கு கட்டுப்படியான நான் வாங்கிக்கிறேன். ஸ்ரீர திரும்ப உங்ககிட்ட வரேன். அவருடைய திரையரங்குகளுடைய பார்வையில பார்க்கும்போது அவங்களும் வந்து அவங்களுடைய இன்னைக்கு நிறைய திரையரங்குகள் நம்ம கவலைப்படுறோம், பழங்கால திரையரங்குகள்லாம் மூடிடுறாங்க, அவங்களால அந்த பிசினஸ் தொடர்ந்து நடத்த முடியல அப்படிங்கிற கவலையும் தொடர்ந்து சமூகத்தை தெரிவிக்கப்படுது. அதற்கு ஒரு காரணமா என்ன இருக்குன்னா, இது போன்ற விலை நிர்ணயங்கள் வந்து ஆர்டிபிஷியலா ஒரு பிரைஸ் நம்மளா பிக்ஸ் பண்ணும்போது அவர்களுடைய பிசினஸ் நடத்துவதற்கு அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. திரையரங்குகளுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கல. நம்ம 10 ஆண்டுகளுக்கு முன்ன கிட்டத்தட்ட என்ன மாதிரியான திரையரங்குகள் இருந்தோ கிட்டத்தட்ட ஒரு 700 திரையரங்குகள் இருந்ததுன்னா இப்போ 800 இல்ல 900 ஒரு மேக்ஸிமம் 1000 வரைக்கும் திரையரங்குகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. சோ ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்க்கும்போது அதோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சினிமாவோட ஆக்சசிபிலிட்டி, எனக்கு பக்கத்து தெருல ஒரு தியேட்டர் அடுத்த தெருல ஒரு தியேட்டர்னு இருக்கும்போது நான் விசிடியை நோக்கியோ இல்ல இன்டர்நெட் டவுன்லோட நோக்கியோ அதெல்லாம் நோக்கி போக மாட்டேன். நான் எனக்கு தியேட்டருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும், அதே போல விலையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ நம்ம ஒரு விலையை ஒரு ஆர்டிபிஷியலா இந்த விலைக்கு தான் நீங்க விக்கணும்னு சொல்றது மூலமா திரையரங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறத நம்ம வந்து குறைச்சிட்டு இருக்கோமா, சினிமாவோட ரீச் அதிகரிக்கிறத நம்ம குறைச்சிட்டு? அவங்க சொன்னாங்க நீ அப்போலோ ஹாஸ்பிட்டல், அவங்க சொன்ன உதாரணம் வேறவா இருக்கலாம், ஆனா பொருள் அதுதான். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா நீ அதுதான் கொடுத்தாகணும், நீ வேணா கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கோயேன்னு சொல்றாங்க. ஊருக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வித் 1000 அறைகளோடு இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறதுங்கிறது வேற விஷயம். அதே கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து வரிசையில நின்று நீண்ட காலம் காத்திருந்துதான் அதுல அட்மிஷனே போக முடியும். அப்போ நான் என்ன பேசுறேன், உங்க வணிகம் என்பது வணிகம் சார்ந்ததுதான், நீங்க லாபத்தையும் அதுல கூட ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கணும்னு சொல்றதுல என்ன தப்பு? நீங்க வந்து ஒரு குடும்பஸ்தர், உங்களுக்கு தெரியும் எங்கேயோ ஒரு இடத்துல விரல் சுடுதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நிராகரிச்சிட முடியாது. வணிகம் வெர்சஸ் பொறுப்புணர்வுங்கிறது ஒரு நீண்ட விவாதம் தான். நம்ம மொத்தம் ஒரு தியேட்டர்ல ஒரு வருஷத்துல 22 படம் போட்டா ஏதாவது ஒரு படத்துக்கு தான் இப்படி டிமாண்ட் வருது, மத்ததெல்லாம் சும்மா இருக்கு. விசிடில பாக்குறாங்க, நீ 120 ரூபாய் பொருள் 500 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபாய்க்கு போறான்றீங்க, 120 ரூபாய்க்கே வித்தா கூட 175 படத்தை விசிடில பாக்குறாங்க. ரெண்டு இவங்க சொல்ற மாதிரி வந்து பொறுப்பு ஆர்வம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இருந்தாலும் தொழில் இப்ப நல்லா இல்லங்கிறதா முக்கியம். அதை புரிஞ்சுக்கணும். சினிமாக்காரர்கள், தியேட்டர்காரர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் படுற அவஸ்தையும் அரசாங்கத்திலிருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். திருட்டு விசிடிக்கு ரொம்ப சிம்பிள், இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ணி ஆகணும். ஒரு 1G 2G 3G 4G சொல்லி டெவலப் பண்ணி பேண்ட்வித்த ஃபாஸ்டா 8 நிமிஷத்துல படத்தை டவுன்லோட் பண்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச அரசாங்கம், விஞ்ஞானிகள், எல்லாருமே வியாபாரிகள் எல்லாம் அந்த டவுன்லோட தடுங்க சார், எங்க பொருள்னு சொன்னா அதுக்கு டெக்னாலஜி இல்லைன்னு சொல்றாங்க. வேற எங்கேயாவது நடக்குமா? டிஜிட்டலைஸ் ஆனா வளர்ச்சி ஆனதாக தான் சரித்திரம். டிஜிட்டலைஸ் ஆன அப்புறம் கஷ்டப்படுற ஒரே ஆள் சினிமா ப்ரொடியூசர்.
அவங்க வாழ்க்கையில 3 அதற்கு ஏற்ற சினிமாத்துறையே மாறி ஒரே ஒரு செகண்ட் 3 வருஷத்துல எப்பாவது வர்ற திருவிழா அப்ப மட்டும் நாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் கூப்பிடாம அந்த திருவிழா அப்ப மட்டும் சமூகம் பொறுப்பு ஆர்வம் வந்துடும். கஷ்டப்படும் போது யார் வரீங்க? இதே தானு சார் எத்தனை படங்கள் எடுக்கும் போதெல்லாம் கஷ்டப்படும் போது யார் வந்தீங்க? ஒரு முறை அங்கதான் இன்னொரு கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். நிச்சயமா நீங்க சொன்னது போல இது போன்ற ஹை பட்ஜெட் படங்கள், சூப்பர் ஸ்டார் படங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. அப்போ அதுல வந்து அதுக்கான மற்ற படங்கள்லாம் ஓடாம இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்ம பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. நிச்சயமா அது இல்ல, அது ஏற்கத்தக்க விஷயமாக தான் இருக்கிறது. பல படங்கள் இன்னைக்கு லோ பட்ஜெட் படங்கள் வந்துட்டு வந்ததும் தெரியாம போற விஷயங்கள் இருக்கிறது. அங்கதான் என்ன மாதிரியான கேள்வி வந்து முன்னெடுக்கப்படுகிறதுனா, இந்த மாதிரியான மெகா ஸ்டார் படங்களுக்கு இவ்வளவு பெரிய ப்ரமோஷன், இவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் இருக்கும்போது ஏன் அந்த அளவுக்கான மார்க்கெட்டிங்கோ அந்த அளவுக்கான ப்ரமோஷனோ சிறிய படங்களுக்கும் தரமான படங்களுக்கும் கிடைக்கவில்லை? இப்போ நீங்க உங்க தெரு முனையில வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, பாத்துருக்கீங்க. அவங்க இன்னைக்குமே பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணதே கிடையாது. அவங்க பிசினஸ் மாடலுக்கு அது போறோம். வேற இன்னைக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எந்த பேப்பர் எடுத்து பார்த்தாலும் ஃப்ரண்ட் பேஜ்ல இன்னைக்கு தக்காளி இந்த 5 ரூபாய் குறைவு 10 ரூபாய் குறைவு உங்க வீட்டுல வந்துடும், அது வந்துடும், கோடி கோடியா செலவு பண்றாங்க. அவங்க பிசினஸ் மாடல் அது. ஆனா ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட் தான். சோ அது ரெண்டு நம்ம பார்க்க கூடாது. நீ பண்ற மாதிரி ஓ மாடலுக்கு அது ஒத்து வரும், இது என்னோட மாடல், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவலே வேற, என்னோட அப்ஜெக்டிவே வேற. நத்திங் ராங். இதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அது நான் நிச்சயமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, இந்த மாதிரி பெரிய படங்கள் வெளிவரும் போது சிறிய படங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. சிறிய திரைப்படங்கள் வெளிவர முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எல்லா தியேட்டர்லயும் கபாலிடா, அடுத்த 2 வாரத்துக்கு எங்க பார்த்தாலும் கபாலிதான்ற சூழல் இல்லையா? இன்னைக்கு இந்த கபாலியோட சேர்ந்து ஒரு புதுமுக டைரக்டர், ஒரு புதுமுக ஹீரோட படம் கம்பீட் பண்ண முடியக்கூடிய ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் சினிமா துறையில லிங்கா வந்தது இல்லையா? அதே ரஜினிகாந்த் படம். இப்ப இவங்க சொன்னாங்க, இவங்க எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது, இவங்க கிளியரா சொல்றாங்க லிங்கா ஃபெயிலியர் அப்படின்ட்டாங்க. ஓகே, அது அவங்க சொன்னது ரைட்டாவே இருக்கட்டும். அப்ப லிங்காவும் இதே மாதிரி ஹைப் வந்ததுன்னு சொன்னாங்க. இதே ஹைப் வந்து ஏன் அப்ப அந்த சினிமா ஃபெயிலியர் ஆச்சு? இவங்களை கேட்கிறேன், ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? ஃபெயிலியர் ஆனப்போ பொதுமக்கள் யார் ரஜினிகாந்த் வளர்த்தாங்களோ, ஒரு படம் ஓடாது, யாராவது இவங்க எல்லாம் வளர்த்தாங்களோ, ரஜினிக்கு ஒரு சாதாரண மனிதனை ஸ்டார் ஆக்கி பெருசாக்கி அவர் பெரிய ஏன் வந்து நீங்க ஏன் நஷ்டத்தை கொடுக்கணும், நாங்களே கொடுக்கிறோம் தலைவான் யாராவது கொடுத்தாமா? எல்லா தொழிலுமே ஒரு லீடிங் அட்வொகேட், நீங்க பேச சும்மா இருந்தா நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஒரு லீடிங் அட்வொகேட் இருந்தாங்கன்னா அந்த அட்வொகேட்டுக்கு நிறைய ரஷ் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. பக்கத்துல வந்து நான் சின்ன அட்வொகேட் என்ன தொழில் பாதிக்க, நீ இடத்த காலி பண்ணிட்டு போன்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இப்படி போடுறோம்? ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், இதுதான் வளர்த்து விடுற ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு சமூக பொறுப்புணர்வு பேசல, சமூக பொறுப்புணர்வுங்கிற கேள்வி எழுது, அதை பத்தி நம்ம நிச்சயமா டச் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்றம் கூட நான் இடைவேளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தது போல சினிமாவுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கறத வந்து சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இன்னைக்கு இந்த சுவாதி கொலை வழக்குக்கு பிறகு வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய விஷயமா என்ன மாதிரியான கதாபாத்திரங்களை நம்முடைய நடிகர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சினிமால ப்ரமோட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்களே எடுத்துக்கொண்டால் எத்தனை படத்துல ஒன்னவர் மாஃபியா டானா இருப்பாரு, இல்ல ஒரு கிரிமினலா இருப்பாரு, இல்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம இந்த படத்திலுமே கூட ஒரு டான் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறோம் சினிமால அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியும் நமக்கு சேர்ந்தே இருக்கிறது இல்லையா? எஸ்பெஷலி ஃபார் சூப்பர் ஸ்டார் லைக் ரஜினிகாந்த். ஒரு வகையில சொல்றோம், ரஜினி யாரு? நடிகர் தானே, அவருக்கு என்ன முக்கியத்துவம்? அவர் நடிக்கிறாரு, நடிப்பா பாத்துட்டு போக வேண்டியதானே. ஒண்ணு அதே ரஜினிகாந்த் ஸ்ரீராகவேந்திரன் நடிச்சாரு. அதே ரஜினிகாந்த் ஆக்டர், அவர் கொடுத்த ரோலை பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவருடைய ஸ்கிரிப்ட் அவர் தேர்ந்தெடுக்கிறது இல்ல, வர ஸ்கிரிப்ட் அப்படியே நடிச்சுவார். அப்படிதான் இல்லையா? அது இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து ஆரம்பத்துல வில்லனா தான் வந்தாரு. எம்என் நம்பியார் ஃபுல்லாவே வில்லனா தான் நடிச்சாரு. அவர்களுக்கு இன்னைக்கு உயர்நீதிமன்றமே சொல்லுது, நடிகர்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க சரிவா தேர்ந்தெடுத்து முடிவு செய்யணும். சமூகத்தை அது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய ஒரு காரணியா தெளிவா இருக்கு அப்படின்னு. அந்த கேஸ்ல நான் ஏதோ வகையில சம்பந்தப்பட்டதுனால நான் அந்த இடத்திலே இருந்தனால சொல்றேன். அவர் சொன்னது வந்து படைப்பு பொறுப்பு அது உண்டு. நான் அதை பத்தி தான் கேக்குறேன். அது உண்டு. டிக்கெட் வேலை பத்தி கேக்குறேன். அது உண்டு. அதை வந்து அதனால தான் அதை அக்செப்ட் பண்ணோம். ஒன்னு. 2 சென்சார்னு ஒண்ணு இருக்கு. இந்த படம் உட்பட எதெல்லாம் வேணாம் மக்கள் கட் பண்ணிடுறாங்க. 2 3 நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்படியே ஆன்டி ஹீரோவா நடிக்கிறாருன்னு. அது விஷயமா இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் புதுகுலப்படுத்துறதுக்காகவும் சுவையாகவும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பாபான்னு ஒரு படம் எடுத்தார், ஓரளவு செம்மையா போச்சு. ஒன்னு எல்லாம் சொன்னாங்க, முடிஞ்சிருச்சுனாங்க. அவர் அப்படியே அமைதியா இருந்தார், போராடி ஒரு சந்திரமுகியில் படம் எடுத்தாரு. நான் எங்கேயோ இடத்துல பார்த்தேன். அதை சார் பரவாயில்ல சார், சந்திரமுகியில் வந்து நம்ம அப்படின்னு
அவர் அழகா சொன்னார், இமயமலையை தாண்டி கடவுள் இருக்காரு சொன்னேன், மக்கள் தோல்வியை கொடுத்தாங்க. பழைய வீட்டுல ஒரு பாம்பு இருக்கு, பேய் இருக்குன்னு மக்கள் வெற்றியை கொடுத்தாங்க. இப்ப யாருடைய தவறு இது? இது பார்க்கக்கூடிய மக்கள் மேலதான் நம்ம அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். குற்றச்சாட்டுங்கிற வார்த்தை மறுபடியும் நீங்க சொல்றேன், குற்றச்சாட்டுங்கிற வார்த்தையை நீங்க தூக்கி இல்ல, மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க. முதல்ல குற்றச்சாட்டுங்கிற வார்த்தையை தூக்கி போட்டுறணும். ஏன்னா குற்றச்சாட்டை யாரும் சொல்லல. எது வியாபாரம் ஆகிறது, எது மக்களுக்கு பிடிக்கிறது, எது யாருமே தெரியாது, அது முக்கியம். இல்ல, மக்கள் அததான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்தா நாங்க பாபா எடுத்தா பார்க்க மாட்டேங்கிறாங்க. வணிக ரீதியாக பொறுப்புடைய பார்வையில வணிகம் மட்டுமே பிரதானமாக இருக்கிறதுங்கிறது ரெண்டு பேரும் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க. உனக்கு வேணும்னா நீ 1000 என்ன 2000 என்ன நீ கொடுத்துப்பார், உனக்கு வேண்டாம்னா 10 நாள் கழிச்சு பாருன்னு அவங்க வணிகம் மட்டும் தான் பேசுறாங்க. வணிகத்தை தாண்டிய அடுத்த கட்டமா என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அத நம்ம நிச்சயமா டிக்கெட் விலையை பத்தி பேசும்போது வணிகத்தை பத்தி தான் பேசணும். இப்ப கேட்ட கேள்வி சமூக பொறுப்புணர்வு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குள்ள நம்ம அந்த பொறுப்புணர்வுக்கான விஷயம் வந்து சென்சார் போர்டு தான், அவங்க அலோவ் பண்றது மட்டும் தான் வெளியில வரும். இல்ல, அப்போ அப்படின்னு பாக்கும்போது தொடர்ந்து ஒரே மாதிரியான திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல சினிமா அப்படிங்கிறது வெறும் இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட். நம்ம வந்து அது விக்குது அதனால நாங்க இதை கொடுக்கறோம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு உணர்வு சார்ந்த விஷயமா, நான் அதை விரும்பி போய் பார்க்கக்கூடிய விஷயமா, இன்னைக்கு என்னோட அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கக்கூடிய விஷயமா, என்னுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமா இன்னைக்கு சினிமா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த கட்டமா அவர் தான் ஹீரோ, அடுத்து அவர் தான் அரசியல்வாதி அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள், அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய சினிமா துறை இன்னும் எவ்வளவு பொறுப்பா நடந்து கொள்ளணும்ன்ற கேள்வி. நிச்சயமாக இதுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க. வணிகம் மட்டுமே வந்து முக்கியம். உங்களுக்கு சகிக்கலன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் லாபம் மட்டுமே இல்ல, நாங்க பேசுறோம் சார். என்னோட கேள்வி நீங்க பேசுறதுக்காக நாங்க இருக்க முடியாது. என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு நீங்க வாய்ப்பு கிடையாது. இல்ல மேம், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி பதில் வாங்கிடுறேன். டைம் முடியறதுக்குள்ள பதில் வாங்கிடுவோம். அப்பதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இல்லம்மா, அவங்க சான்ஸ் எடுத்துட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, வணிகம் ஜெயிக்க கூடாது, லாபம் சம்பாதிக்க கூடாது. நீங்க ஒரு பொறுப்புணர்வோட எத்தனையோ விஷயங்கள பேசிருக்காருல்ல, அந்த மாதிரி இதையும் சொல்லுங்கன்னு சொன்னா என்ன தப்பு? நாங்கெல்லாம் ரஜினிகாந்துக்கு எதிரிகள் மாதிரியோ ஓடுற மாதிரியோ என்ன பேசுறீங்க? ரஜினிகாந்த் அவரோட எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஒரு கோரிக்கை அவரிடம் முன்வைக்கப்படும் போது ஒரு அரசியல் தலைவர் உங்களை பார்த்து காசு மட்டுமே பாக்குறவனுக்கு காசு தான் தெரியும், சமூகத்தை பாக்குறவனுக்கு சமூகம் தெரியும். அவங்கள்ட்ட பதில் வாங்கிடலாம். இன்னைக்கு உங்களுடைய படங்களை பார்த்து ஸ்மோக்கிங் கத்துக்கிறாங்க இளைஞர்கள்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கும் போது, சந்திரமுகி படத்திற்கு பிறகு என்னோட நினைவு சரியா அப்போ அவரே உணர்ந்திருக்காரு, அவருக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது, என்னை பார்த்து இளைஞர்கள் கத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கறத அவரே உணர்ந்திருக்காரு. அப்ப இன்னுமே அந்த பொறுப்பு இருக்கிறது இல்லையா சினிமாக்கு அப்படிங்கறத பொறுப்புணர்வோட சினிமா துறை இயங்குகிறதா? நான் கபாலியை மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்தமா நிறைய திரைப்படங்கள் இன்னைக்கு சுவாதி கொலைக்கு பிறகு எவ்வளவு நடிகர்களுடைய திரைப்படங்கள் பத்தி பேச சொன்னாரு. அது நிச்சயமா ஃபாலோ பண்ணு. எந்த பிலிம் மேக்கரும் இது வந்து பொறுப்புணர்ச்சி இல்லாம நாங்க கண்டதை எடுக்கணும்ன்றது எடுக்கிறது இல்ல. சம்டைம்ஸ் அவங்க எடுக்கிறது அவங்க இன்னசென்ட்டா ஏதாவது எடுத்தா கூட அதுக்கு வேற ஸ்டோரி கொடுக்கறதும் நடந்துட்டு இருக்கு இந்த சமுதாயத்துல. அது அவங்களுக்கு திரு பாலசுப்ரமணியம், நீங்க சினிமாவை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எத்தனை படங்கள் ஒரு அப்துல் கலாம் போன்ற நபர்களை, அண்ணா ஹசாரே போன்ற நபர்களை போற்றி, இல்ல இன்னைக்கு ஒரு ஆர்வலரா இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு பியூஷ் மனுஷன்றவர் ஒருத்தர் கைதா இருக்காருன்னு அவ்வளவு பேரு சமூக வலைதளங்கள்ல அவருக்கு ஆதரவா எழுதுறாங்க. அந்த மாதிரி ஆளுநர்களை சட்டத்திற்கு பட்டு பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கக்கூடியவர்களை போற்றி அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்ல எத்தனை ஹீரோஸ் நம்ம கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க, ரவுடிகளாகவும் டான்களாகவும் பெண்களை பின்தொடரக்கூடியவர்களாகவும் எத்தனை ஹீரோஸ் நடிக்கிறாங்கன்ற ப்ரொபோர்ஷன் நம்ம பார்க்க முடியும். அதே உங்களுக்கே வர எவ்வளவு திரைப்படத்துல இந்த மாதிரி டானாவோ பொறுக்கியாவோ இல்ல இந்த மாதிரி குற்றங்கள் பண்றவங்க கடைசியில மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல கடைசியில அவன் மாட்டிக்கிறான், இல்ல அவன் கஷ்டப்படுறான், அவன் மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறது. அதனால இப்படி பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர நீ இப்படி பண்ணாதான் முன்னுக்கு வரன்றது நிறைய படங்களை சொல்றது இல்ல. 2 மணி நேரம் படத்துல 1 மணி நேரம் மறுபடியும் ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் இவர் வந்து தப்பே சொல்லுவாரு. கடைசி 15 நிமிஷம் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் மட்டுமே மக்கள். எனக்கு தெரிய சிகரெட் இப்படி தட்டி பிடிச்சு திருப்பி ஊதுறதுங்கிறது ரஜினி சார் வந்த பிறகுதான் நிறைய பசங்க பழகினாங்க. அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு, அவர் மாத்திக்கிட்டாரு, மற்றவர்கள் உணர தயாராக இல்லை. அதான் விஷயம். நிச்சயமா இது வந்து சினிமாவுக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புணர்வு என்பது இப்ப தட்டி சினிமா அந்த சிகரெட்னு சொன்னாங்க. ஒரு காலத்து வரைக்கும் எங்க போனா யார் வேணா எங்க வேணா ஸ்மோக் பண்ணலாம். ஃபர்கெட் ரஜினிகாந்த்
எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல கார்பரேட் ஆபீஸ்ல குடிக்கலாம், ஹோட்டல்ல குடிக்கலாம், எல்லா இடத்துல சினிமா தியேட்டர்ல சிகரெட் குடிச்சு சினிமா பார்த்த காலம் இருந்தது. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டாந்துங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு இதோட அவேர்னஸ் ஹெல்த் கேருக்குலாம் இந்த அவேர்னஸ் தெரியறதுக்கு இவ்வளவு காலமாச்சுன்னா ஒரு தனி மனிதரை நம்ம ஏன் சொல்லணும்? இது நடிச்சதுனா நல்லா நான் திரு ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் குறிப்பிட பொறுப்புணர்வுன்னு பேசும்போது இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தூங்கி கடைசி ஹீரோக்களுடைய படம் வரைக்கும் இந்த கலாச்சாரம் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. திரைப்படத்தில் மட்டும் இல்ல, அவர் ஒரு நாளைக்கு அவருடைய பிறந்த நாள் போது வீட்டுக்கு வாசல் இருந்து அவருடைய ரசிக முகம் சொல்லும்போது ஓப்பனா சொன்னார், சமூக பொறுப்புன்ற விஷயத்துல நீங்க சொன்ன எதுக்குமே பதில்வாதம் கிடையாது. நீங்க சொன்னது கரெக்ட். அது இன்னும் மாறுமா, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மாறுமா, இல்ல மாறணுங்கிறதெல்லாம் கரெக்ட். அது ஏங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. அதுக்கு நம்ம மாதிரி ஆட்கள் இல்ல, நிச்சயமா அதையும் நாம ஆமோதிக்கிறோம். மாறணும், அதுதான் சரி. அது மாற வேண்டும் என்ற ஒரு விஷயம் ஒரு சினிமா துறையில ஒரு நிமிஷத்தோட நான் முடிக்கிறேன். சார் சொன்னாரு ரஜினிகாந்த் ஒரு தனி மனுஷன், அவரை ஏன் டார்கெட் பண்றீங்கன்னு. நான் நினைக்கிறேன் அவர் தனி மனுஷன் அல்ல, அவர் ஒரு தோப்பு மாதிரி. அதனால அவர் நினைச்சா நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். எனவே நான் மக்களுடைய பொதுமக்களுடைய ஒரு பிரதிநிதியா இருந்து இதுல சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா ரஜினி சார் இந்த நாங்க ஆர்கியூ பண்ண விஷயங்களை கவனத்துல கொள்ள வேண்டும். ஒரு மாற்றத்துக்கான வழியை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெட் ஹிம் டேக் இட். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம திரு வெங்கட் அவர்கள் சொல்லும் போதே நம்ம நிச்சயமா பார்க்க முடிந்தது. இல்ல சினிமா என்ற உலகத்துல நிச்சயமா பல விஷயங்கள் மாற வேண்டி இருக்கிறதுனால அது மாற்று கருத்து இல்லை என்பதை திரு வெங்கட் அவர்கள் முன்வைத்தார். அதே போல இன்னொரு பக்கம் நிச்சயமா மக்கள் எதை விரும்பி பார்க்கிறார்களோ அதைத்தான் சினிமா கொடுக்கிறது. மக்கள் என்ன ரேட்டுக்கு வந்து கொடுக்க விரும்புகிறார்களோ அந்த ரேட்டுக்கு தான் விற்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படுகிறது. சமூகத்திலிருந்தும் அந்த மாற்றம் துவங்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் ஒரு பக்க வாதம் இருந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் சினிமா துறையிலும் சில மாற்றங்கள் தேவை என்பதை சினிமா துறையினரையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கான முடிவு நிச்சயமா ஒரு நீண்ட விவாதத்தில் தான் நம்மளை கொண்டு போய்விடும். ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இதற்கான இந்த கபாலி ஜுரம் என்பது ஒரு இயல்பானதா அல்லது ஒரு அதீதமாக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஜுரமாக இருக்கிறதா என்ற விவாதத்தை தான் இன்று நாம் நடத்தியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி.